வணக்கம். இன்றைக்கி நம்ம திருவாரூர் வந்திருக்கோம். திருவாரூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமியை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். திருப்பார்கடலில் திருமால் இந்த சுவாமியை தியாகராஜ சுவாமியை மார்பிளை வச்சு பூஜை பண்ணாராம். அவர்கிட்டேருந்து இந்த சுவாமியை இந்திரன் வரமாக வாங்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அவர்கிட்டேருந்து முஜுகுந்தா சக்கரவர்த்தி அவர் வரமாக வாங்கிட்டு அவர் பூஜை பண்ணார். இதோட மொத்தம் 7, அதாவது இதோட 6 தியாகராஜ மூர்த்தங்களையும் அவர் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கு பேர் தான் சப்த விடக ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றது. அதாவது தியாகராஜ சுவாமி அவர் தான் இங்கே திருவாரூர்லேயும், அப்புறமா மீதி 6 திருநள்ளாறில், நாகப்பட்டினம்ல இருக்கிற நாகை காரோணம் அங்கே, அப்புறம் திருக்காரையில், அப்புறம் திருக்குவளை, திருவாய்மூர், வேதாரண்யம் அப்படின்னு மொத்தம் 7 இடத்துலையும் இருக்கிறது தான் சப்த விடங்க ஸ்தலங்கள்னு சொல்கிறார். இன்னும் கிளீனாக சொல்லணும்னா விடங்கர்னா என்னன்னா ஒளியால் செதுக்கப்படாத மூர்த்தியம். அதாவது இந்திரன் வாங்கின இந்த ஒரே மாதிரி உருவமுள்ள 7 சிலைகள், அதாவது இந்த ஒளியால் செதுக்கப்படாத மூர்த்தி எல்லா நான் சொன்ன இந்த 7 இடத்துலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் மரபு வரலாறு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஈஸ்ட் வாயில் வழியாக என்ட்ரன்ஸ் நுழைஞ்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 பில்லர்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். அதாவது கட்டி முடிக்கப்படாத பில்லர்கள், இந்த மாதிரி தூண்கள் 1000 தூண் இருக்குன்றா. அதாவது கண்ணால் பார்த்தா ஒரு 1000 தூண் வராது. ஆனால் அங்கே இருக்கிற குருக்கள் சொன்னார், அதாவது ஒரு இந்த தூணு, அந்த தூணுக்கு மேலே ஒரு லிண்டல் லெவல் மாதிரி, அதுக்கப்புறமா தூணு, அப்புறமா நம்ம கம்பிலாம் வச்சு கட்டுவோம் இல்லையா மேலே சீலிங் போடுறதுக்கு, அவங்க அதையும் தூண் வச்சு தான் கட்டியிருக்கா. அதெல்லாம் எல்லாத்தையுமே இது பண்ணால் 1000 தூண் வரும் அப்படின்னு சொல்கிறோம். 1000 தூணும் முடிக்கப்படாத தூண்கள். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய 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 கதைகள்லாம் சொல்கிறோம். அதுக்கு அதாவது அசுரர் இந்த மாதிரி கோயில்கள்லாம் விட நான் இன்னும் நல்லா பெருசாக இதுவாக நான் பிரம்மாண்டமாக கட்டுவேன் அப்படின்னு அகந்தையில் அவர் கட்ட சிவபெருமான் நடந்து அவர் எவ்வளோ கட்டினாலும் ஹைட்டு போகாத அளவுக்கு பண்ணி அவர் அகந்தையை அழிச்சார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இல்லைன்னா நார்மலாக கதை 1000 தூண் அந்த காலத்தில் ராஜா காலத்தில் வெளியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குமா. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி நிறைய தூண் கட்டி முடிக்கப்படாமல் அப்படியே இருக்குன்னு சொல்கிறான். இது படித்தது, அதனால் எந்த இதெல்லாம் கரெக்டுன்னு தெரியல எனக்கு. இப்போலேருந்து நம்ம பார்க்க போகிற அடுத்த 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தான் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா காலம்பரை 5 மணிக்கு நான் எடுத்தது இதெல்லாம், அந்த எடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடணுங்கிறதுனால தான் இது முன்னாடியே இது போட்டிருக்கேன். ஏன்னா சுவாமி இதெல்லாம் உள்ளே போய் சுவாமியை நேராக பார்க்கும்போது எனக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது, அதனால தான் அதை இங்கே போட்டிருக்கேன். இப்போ நீங்களும் அப்படியே பார்த்துட்டே என்னோட சொல்கிற டீட்டெயில்ஸ்லையும் அப்படியே காதை வாங்கிட்டே வாங்க. கோவில் காலம்பரை 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சாயங்காலம் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நான் நினைக்கிறேன் சுவாமியோட தரிசனம் தான் நமக்கு 5 மணிக்கு கிடைக்கும்ட்டு. ஏன்னா கோயில் நான் 4:30 மணிக்கு வந்தேன். 4:30 மணிக்கு திருவாரூரில் இறங்கினேன். 4:30 மணிக்கு இறங்கி குளிக்கும் போதே அந்த மெயின் டோரோட ஒரு இது திறந்தது கோயிலில். இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா மொத்தம் 33 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த கோயிலில் 9 ராஜகோபுரம் இருக்குது, 80 விமானங்கள் இருக்குது, அப்புறம் 12 பெரிய மதில்கள், 13 மிகப்பெரிய மண்டபம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த இவரை பார்த்துடலாம், சுவாமியை பார்த்துடலாம். உள்ளே எனக்கு இப்போ சான்ஸ் கிடச்சிது, எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அவரோட அந்த மண்டபத்தை என்னால் எடுக்க முடிஞ்சது. பாருங்களேன், இங்கே தான் தியாகராஜர் நமக்கு சோமஸ்கந்தராக காட்சி தரார். அது அந்த அளவுக்கு பக்கத்தில் போய் உள்ளே எடுக்க முடியாது, அதனால் இங்கேயே தியாகராஜ சுவாமின்னு போர்டு இருக்கும், அது வரைக்கும் நான் எடுத்து இது பண்ணியிருக்கேன். இங்கே கோவிலில் மூலவர் வன்மீகநாதர், குட்டிடம் கொண்டார், அப்புறம் மூலட்டானமுடையார், அப்புறம் பூங்கோவில் புண்ணியனார் அப்படின்னு இருக்கு. உற்சவர் தான் தியாகராஜ சுவாமி. தாயார் நீலோத்பலாம்பாள், அதாவது கமலாம்பாள், கமலாம்பிகை தாயார் அப்படின்னு சொல்கிறான். அல்லியம் பூங்கோதை அப்படின்னு சொல்கிறான்.
இந்த கோவில் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ கோவிலை விட ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறான். சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோயில் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, அது பாதியிலேயே விட்டேன் இல்லை. அதாவது அந்த 12 உயர மதில்கள், அப்புறம் 13 மண்டபம், 15 தீர்த்த கிணறு, 3 தோட்டம், 3 பிரகாரம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது கோவிலுக்குள்ளேயே 24 உட்கோவில்கள், அதாவது கோயிலுக்குள்ளேயே 24 கோயில் இருக்குது. அப்புறம் 365 சிவலிங்கம் இருக்குது. 325 சிவலிங்கம்லாம் 365 நாளை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 86 விநாயகர் சிலையும் இருக்குது. 33 ஏக்கர் அப்படின்னா பாருங்களேன். இந்த கோயிலை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஒரு நாள் பத்தாது. ஃபுல்லாக பத்தாதுல ஒரு நாள் பார்த்தோம், பட் ஃபுல்லாக ஒன் டேவோ இதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குது. இங்கே திருவாரூரில் தியாகராஜர் கோயிலில் இருக்கிற லிங்கம் வந்து சுயம்புவா புற்றிலிருந்து வந்திருக்கு, தோன்றியதாக சொல்கிறான். அதனால தான் இங்கே வந்து அப்பர் வந்து சிவபெருமானை வந்து குற்றிடம் கொண்டார் அப்படின்னே பேர் வச்சு கூப்பிட்றார். ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் லைட் இல்லாமல் அதை பாருங்களேன் எடுக்கும்போது, அதாவது இது வெளிச்சம் இல்லாமல், சூரிய வெளிச்சம் இல்லாமல் எடுக்கும்போதே கொஞ்சம் உள்ள இருக்கிற லைட்டிங்னால கொஞ்சம் நல்லாவே க்ளீனாகவே வந்திருக்கு, பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இங்கே தியாகராஜ சுவாமிக்கு வந்து டெய்லி அபிஷேகம் கிடையாதுன்னு சொல்கிறா. இங்கே வந்து அந்த இந்திரன் அவர் பூஜை பண்ண வந்து அந்த மரகத லிங்கம் இருக்கு இல்லையா, விடங்க லிங்கம், அதுக்கு மட்டும்தான் காலம்பரை 8:30 மணிக்கு, 11 மணிக்கு, 7 மணிக்கு அபிஷேகம் பண்ணி, அதாவது பூஜை இல்லைன்னு சொன்னது அபிஷேகம் இல்லைங்கிறத மென்ஷன் பண்ணேன். அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு சின்ன வெள்ளி பொட்டியில் வந்து அந்த மலர்களுக்கெல்லாம் நடுவில் வந்து அந்த லிங்கத்தை எடுத்து பத்திரமா வச்சிருவானோ. உள்ளுக்குள்ளேயே இந்த தியாகராஜ சுவாமி இவரோட இந்த மண்டபமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது சுவாமிக்கு பின்னாடி சுற்றி எடுக்கணுனாலே ரொம்ப பெருசாக வந்துட்டே இருக்கும். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்தேன். யாரும் வந்து என்னை கடவுள் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணல, அதனால் எடுக்க முடிஞ்சது. இதுக்கப்புறமா இந்த ஏர்லி மார்னிங் முடிஞ்சு நாங்கள் வந்து வெளிச்சத்துக்கு உங்களை கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இது வரைக்கும் தான் ஃபுல்லாக எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா நான் எடுக்கும்போது விடிஞ்சிருச்சு. பாருங்களேன், இது அழகான வீதி உலா, இது உள்ள சுவாமி புறப்பாடு வந்துட்டுருக்கு. நான் வந்தோடனே என்னால் பார்க்க முடிஞ்சது. சரி, நான் பார்த்ததை வந்து உங்களுக்கும் காட்டலாமே, நின்று ஓரமாக நின்று இது ஃபுல்லாக எடுத்துன்றது பாருங்கள். தியாகராஜ சுவாமியை பார்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து கமலாம்பாள் சன்னதிக்கு தான் போகிறோம். இங்கே திருவாரூர் தியாகராஜா கோயிலில் இருக்கிற கமலாம்பாள் சன்னதி வந்து ரொம்ப பெயர் பெற்ற சக்தி ஸ்தலம்னு சொல்கிறான். இது எங்கே இருக்குன்னா 3ஆம் பிரகாரத்தில் வடகிழக்கு திசையில் இருக்குங்கிறா. அதான் இருக்குங்கிறா இல்லை, நான் போய் பார்த்தேன், வடகிழக்கு திசையில் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 33 ஏக்கரில் ரொம்ப பெருசு. எது எங்கே இருக்குன்னே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் ஈஸியாக போய் பார்க்கலாம், வேற ஒன்றும் இல்லை. உள்ள சன்னதியில் வந்து தாயார் 2 காலையும் மடக்கி யோகினியாக நமக்கு வந்து காட்சி தரா. அதாவது திருச்சிற்றோட தென்மேற்கு மூலையில் தான் வந்து அட்சர பீடம் இருக்குங்கிறா. தாயார் சன்னதியில் உள்ளுக்குள்ளே சுற்றி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக சான்ஸ் கிடைச்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த காலங்காத்தால டைமுங்கிறது வந்து நம்ம பார்க்குற நம்ம கண்ணுக்கும் வந்து செம்ம குளிர்ச்சியாக இருக்கும். அந்த கோவிலோட அந்த பிரம்மாண்டமும் ஒரு லார்ஜ்லி ஸ்பேஸும் 33 ஏக்கர்ஸ் சொன்னேன்ல, இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. 3ஆம் பிரகாரமே இதுலேயே இப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே அந்த பிரகாரமாக போயிட்டுருக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இந்த கோவிலை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்கோ. நான் வந்து படித்த டீட்டெயிலெலாம் ஒன்று நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். திருவாரூரில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து இந்த கோயிலில் வந்து ஆழித்தேர். இந்த ஆழித்தேர் வந்து ஆசியாலேயே மிகப்பெரிய தேர் வந்து திருவாரூர் ஆழித்தேர் அப்படின்னு தான் சொல்கிறான். இது வந்து எவ்ரி இயர் மார்ச் மாதம் நடக்கும். திருவாரூர் தேரழகு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு
ரொம்ப இந்த தேர் திருவிழா வந்து ரொம்ப புகழ் பெற்றது. இந்த தேர் திருவிழாவில் கலந்துக்கிற பக்தர்கள் அப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே தான் வந்து இந்த தேரை இழுத்து வீதியை சுற்றி கொண்டு வருவாங்களாம். இன்னொரு ஃபேக்ட்டு, இந்த தேர் திருவிழா வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே ஒவ்வொரு வருஷமும் நடந்து வந்துட்டே இருக்குது. தட் இஸ் 1927 வந்து இந்த இந்த ஆழி தேரோட்டம் வந்து நடக்காமல் முற்றிலுமாக எரிஞ்சிடுச்சான். அதாவது எரிஞ்ச அந்த இதில் வந்து அந்த கமல வசந்த வீதி விடங்கர் இருக்கார் இல்லையா, அந்த பெருமானை வந்து முத்து கொத்தனார் அப்படிங்கிறவர் தான் காப்பாற்றினாராம். அதுக்கப்புறமா நின்று போன தேர் திருவிழா வந்து 1930, அதாவது 1930 புதுசாக ஒரு தேரை உருவாக்கி அதுக்கப்புறமா இவன் வந்து தேரோட்டத்தை ஆரம்பித்தது 1948 வருஷம் வரைக்கும் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமா 1970, அதாவது 1970 வருஷத்தில் திரு மு கருணாநிதி அவரும் அப்புறம் வடபாதி மங்கலத்தில் இருக்கிற தியாகராஜ முதலியாரும் அவளோட முயற்சினால தான் 1970 திருப்பியும் வந்து இந்த தேர் இது ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆழித்தேரோட உயரம் வந்து 96 அடி அப்படின்னு சொல்கிறான். இந்த 96 அடிக்கும் என்ன சொல்கிறான்னா, இந்த வீதி விடங்கன் 96 தத்துவங்களை கலந்தவர் அப்படின்னு சொல்லி குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இதான் கோவிலோட தலவிருஷம் சிவப்பு பாதிரி. இந்த கோவிலை கட்டுறதுக்கு வந்து மன்னர்களோட அருப்பணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயிலை வந்து இடைக்கால சோழர்கள் வந்து கற்கோயிலாக முதல்ல கட்டியிருக்கா. அதுக்கப்புறமா அதற்கு முன்னால் இருக்கிற மகேந்திர பல்லவன் அவர் வந்து செங்கல் கோயிலாக கட்டியிருந்தார். அதுக்கப்புறம் சோழ பேரரசில் வந்து இந்த கண்டாரிய சோழரோட மனைவியர் இருக்காங்க இல்லையா, செம்பியன் மாதேவி, அவள் கட்டியிருக்கிற அந்த இது கூட கல்வெட்டு கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சோழர்கள் மட்டும் இல்லாமல் பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகர், தஞ்சை நாயக்கர்கள் எல்லாருமே, அதாவது மராட்டிய மன்னர் கூட அவங்களோட பங்கை வந்து இங்கே எல்லாமே பண்ணியிருக்கா. கடைசி இந்த கிழக்கு ராஜகோபுரம் சொன்னீங்க இல்லையா, அதை கட்டது வந்து 3ஆம் குலோத்துங்கன் அப்படின்னு சொல்கிறா. வடக்கு ராஜகோபுரத்தை வந்து அச்சுதப்ப நாயக்கர் அவர் கட்டியிருக்காருன்னு சொல்கிறார். எல்லாரோட பணியும் இங்கே ஃபுல்லாக இருக்கு. இந்த கோவிலோட ஏர்லி மார்னிங் லுக்கு, இந்த ஒரு ஆம்பியன்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால தான் எடுத்தேன். கடைசியில் கிளம்பி வெளியில் வரும்போது மேலே வந்து ஆஞ்சநேயரோட இது இருக்குது, அதையும் பார்த்துட்டு தான் முடிச்சுட்டு வெளியில் வந்தது. இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து கோவிலோட குளம். கோவிலோட மிகப்பெரிய குளம் பேர் வந்து கமலாலயம்னு பேர். இந்த கமலாலயம் குளத்தோட தெப்பக்குளம், இந்த தெப்பக்குளத்தோட இது வந்து 16 ஏக்கரம். பா, எவ்வளோ பிரித்து பாருங்களேன். அதாவது இருக்கிற மிகப்பெரிய இந்த மாதிரி தெப்பக்குளத்துலேயே இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வெறும் நீர்நிலை இல்லை, கோவிலோட ஒரு அங்கம்னு சொல்கிறான். என்னென்னா, இங்கே நடைபெற இந்த தெப்ப திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றதும். இந்த திருவாரூர் கோவிலை பார்க்குறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, மிஸ் பண்ணாமல் போய் பார்த்தேன். சூப்பர், சான்ஸே இல்லை. இந்த மாதிரிலாம் எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே வருது தெரியுமா, சான்ஸே இல்லை. நான் ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட்டேன். இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் ரொம்ப பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.